அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணம் லைப்ரரி பற்றியும் வரவு செலவு திட்டத்தில் தமிழ் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட 5000 மில்லியன் ரூபாயில் எத்தனை வீதம் தமிழ் மக்களினுடைய பல்வேறு துறைகளுக்கு சென்றிருக்கின்றது என்பதை விலாவாரியாக எடுத்து கூறுகின்ற அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னர் தனக்கு திங்கட்கிழமை பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பது என்று சொல்லியும் அன்று காரசாரமான விவாதம் இடம்பெறும் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னர் கடும் தொனியில் எச்சரிக்கை விட்டிருந்தார். அந்த காரசாரமான விவாதங்களாகத்தான் இன்று காணப்பட்டது. இன்று அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த காரசாரமான விவாதங்களால் ஏறக்குறைய பாராளுமன்றம் நடுங்கி இருக்கின்றது. பாராளுமன்றம் உண்மையில் திகில் அடைந்திருக்கின்றது. பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் அச்சமடைந்திருக்கின்றார்கள். அதாவது அர்ச்சுனா ராமநாதன் எழுந்தாலே அவர்கள் அச்சப்படுவார்கள் என்ற கருத்து பரவலாக காணப்படுகின்றது. அர்ச்சுனா ராமநாதன் பேசுவதற்கு எழுந்தாலே அவர்கள் மைக்கை பண்ணி விடுவார்கள் என்று என்னும் அளவுக்கு அந்த பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா மீது மிகுந்த அச்சத்தை கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கூறிய உரையை அவருடைய அந்த மொழி வடிவிலே தருகின்றோம். எனவே சிங்களம், ஆங்கிலம், தமிழ் என்ற 3 மொழிகளிலும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தை கலங்கடித்திருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்ற கருத்துக்கு முன்னர் எமது காணொலியை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறதாக இருந்தால் அல்லது எமது காணொலி சேவைக்கு நீங்கள் விருப்பமுடையவராக இருந்தால் எமது காணொலி சேவையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் லைப்ரரி பற்றி நீங்கள் கதைக்கின்றீர்கள். 100 மில்லியன் ஒதுக்கி இருப்பதாக கூறுகின்றீர்கள். அந்த 100 மில்லியன் என்பது மொத்த கேபிட்டல் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இருந்து 1315 மில்லியன். அதிலே யாழ் லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது வெறும் 0.0076 வீதம். இது ஒரு பிச்சை. அதாவது தமிழ் மக்களுக்கு நீங்கள் போட்ட ஒரு பிச்சை போல தான் காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்துக்கு ஒரு 100 மில்லியன் ஒதுக்கிவிட்டு இருக்கின்றீர்கள். அதற்கு பிறகு பார்ப்போம். யாழ்ப்பாணத்தில் உள்ள உள்ளூர் வீதிகள் அபிவிருத்திக்கு நீங்கள் 5000 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி இருக்கின்றீர்கள். இந்த புத்தகம் முழுவதையும் நான் வீடு கொண்டு சென்று நன்றாக வாசித்து விட்டேன். எனக்கு இந்த புத்தகங்கள் எல்லாம் அத்துப்படி, அனைத்து விடயங்களையும் நன்றாக விளங்கிவிட்டேன். எனவே வடிவாக நான் படித்திருக்கின்றேன். 5000 மில்லியன் தருவதாக கூறியிருக்கின்றீர்கள். நாங்கள் அதற்கு நன்றி சொல்கின்றோம், சந்தோஷப்படுகின்றோம். ஆனால் இதுவும் டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலிருந்து 0.38 வீதம். இதுவும் ஒரு பிச்சை. அதாவது தமிழனுக்கு போட்ட நீங்கள் 2வது பிச்சை. நீங்கள் சும்மா போடவில்லை. சோழியன் குடும்பி சும்மா ஆடாது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு உள்நோக்கத்தை வைத்துத்தான் இவ்வாறு செய்கின்றீர்கள். உங்களுக்கே தெரியும், இனி வரும் சில நாட்களில், மாதங்களில் உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் என்பன இருக்கின்றன. அவற்றுக்கான ஒரு உள்நோக்கத்துடன் தான் இந்த வேலையை நீங்கள் செய்கிறீர்கள். அது தவிர மாகாண சபை தேர்தல் வர இருக்கின்றது. இங்கு வாக்குகள் நீங்கள் பெறுவதற்கான ஒரு முன்னோடி நடவடிக்கைகளாகத்தான் இதை செய்கின்றீர்கள். வாக்கு வங்கியை பெற்றுக்கொள்வதற்காக. உங்கள் உள்நோக்கம் நன்றாக புரிகின்றது. இது தவிர பட்ஜெட் எதிர்கட்சி உங்களுடைய இந்த பட்ஜெட்டை பார்க்கின்ற போது அனைத்தும் தமிழ் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு பிச்சை. பட்ஜெட் ஒரு பிச்சை. எதிர்கட்சியை தாக்குவதற்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள நூலகத்துக்கு வழங்கிய 100 மில்லியன், அதில் அந்த வீதத்தை நாங்கள் பார்க்கின்ற போது 0.0076 வீதம். எதிர்கட்சியை நீங்கள் எதிர்ப்பதற்காக இந்த நூலகத்துக்கான இந்த 100 மில்லியனை ஒதுக்கி இருக்கின்றீர்கள். சரி, இதையும் விடுவோம். நீங்கள் வடக்குக்கு கிழக்குக்கு இதுவரையும், அதாவது நீங்கள் இதையும் விடுவோம். நீங்கள் வடக்கு கிழக்கில் இதுவரையும் 35 ஆண்டுகள் மிகப்பெரிய போர் நடைபெற்றதா, மிகப்பெரிய ஒரு இனப்பிரச்சனை இருந்தது. அந்த இனப்பிரச்சனை மிக பெரும் கொழுந்து விட்டு சுவாலையாக பற்றியது. இந்த போர் நான் உட்பட எமது சமூகம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது. எமது சமூகத்தின் கட்டடங்கள், வீடுகள் யாவும் இடித்து அழிக்கப்பட்டிருக்கின்றது உங்களால். ஆனால் வடக்கு கிழக்குக்காக தந்தது 1500 மில்லியன். இதுவும்
அதுவும் மொத்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலிருந்து 0.01% எங்கள் வீடுகளை இடித்து அழித்து துவம்சம் செய்து நாசம் செய்துவிட்டு எங்கள் காணிகளை பிடித்து அதில் நீங்கள் உங்களுடைய உங்களை குளிர்காய்ந்து கொண்டு எங்களின் 45,000 பேரை கொலை செய்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை 0.01%. இவ்வாறு நீங்கள் கொடுத்துவிட்டு வடக்குக்கு கொடுத்து விட்டோம், கிழக்குக்கு கொடுத்து விட்டோம் என்றெல்லாம் தம்பட்டம் அடிக்கின்றீர்கள், கதை விடுகின்றீர்கள். சரி, இதையும் விடுவோம். இன்னொரு விடயத்தை நாங்கள் கதைக்கின்றோம். வட்டுவாகல் பாலத்தை நீங்கள் புனர் அமைப்பதற்காக நீங்கள் 1,000 மில்லியன் தந்ததாக கூறுகிறீர்கள். அதுவும் மொத்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இருந்து 0.076% காணப்படுகிறது. மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி நான் கதைக்கின்றேன், ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி நான் கதைக்கவில்லை. அந்த பிச்சைக்கும் நன்றி கூறுகின்றோம். சரி, கதைப்போம், எல்லாத்தையும் கதைப்போம். சரி, சுகாதாரத்துறையை எடுத்து பார்ப்போம். அதற்கு நீங்கள் ஏதாவது பிச்சை போட்டிருக்கின்றீர்களா என்று. அந்த சுகாதாரத்துறையில் மொத்தமாக 382 மில்லியன் உங்களுடைய பிச்சை. அதில் வடக்கு கிழக்கு என்று சொல்லி அமைக்கின்றது. நீங்கள் தந்திருப்பது அதிலே வடக்குக்கு ஒரே ஒரு ப்ரொஜெக்டர் மட்டும்தான் செய்யப்படுகிறது. பிஹெச்எஸ்டிடி என்ற ப்ரொஜெக்ட். அதற்கு நீங்கள் தந்திருப்பது 0.66%. உங்கள் பிச்சை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பது நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு கிழக்குக்கு நீங்கள் கொடுத்திருக்கும் பிச்சை 0.8%. தமிழன் இப்போவும் பிச்சை எடுக்க தயாராக இல்லை. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கின்றேன், தமிழன் பிச்சை எடுக்க தயாராக இல்லை என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். அவர்கள் எவ்வளவு பணம் வேணும் என்றாலும் எமது தமிழ் மக்களினுடைய அபிவிருத்திக்கு தருவார்கள். அவர்களும் சமூகத்தை இலங்கையில் கட்டி எழுப்புவார்கள், உதவி செய்வார்கள். நீங்கள் எங்களுக்கு பிச்சை போடுகிறீர்கள். முடிந்தால் வெளிநாட்டு பணம் உள்ளே வருவதற்கான அந்த சட்டங்களை எடுத்து விடுங்கள், பார்ப்போம். அது உங்களால் முடியாது. நாங்கள் கொண்டு வருகின்றோம். மில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணங்களை எங்கள் சகோதரர்கள் எங்களுக்கு தருவார்கள். எங்கள் தேசத்தை கட்டியெழுப்புவார்கள். ஏன், உங்களுக்கு கூட நாங்கள் பிச்சை போடுகின்றோம். நீங்கள் இந்தியாவிடமிருந்து இந்தியாவுக்கு போங்கள், அங்கே பிச்சை எடுங்கோ. சைனாவுக்கு போங்க, அங்கே பிச்சை எடுங்கோ. எடுத்த பிச்சையிலிருந்து எங்களுக்கு 0.0% என்கின்ற அளவுக்கு பிச்சை போடுகின்றீர்கள். அந்த பிச்சையைத்தான் நீங்கள் வடக்குக்கு போடுகின்றோம், கிழக்குக்கு போடுகின்றோம் என்று சொல்லி அனுரா இங்கே வந்து கதைக்கின்றார். அனுரா இங்கே வந்து சொல்லுவார், பிச்சையிலும் பிச்சை எடுப்பானாம் ஆண்டி, பிச்சை எடுத்த பின்னர் போடுவானாம் ஒரு பிச்சை. இது ஒரு கேவலமான பிழைப்பையா. எங்களுக்கு சரியான மனவருத்தம், எனக்கு சரியான மனவருத்தம். நான் எங்கள் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் மிகவும் நம்பிக்கை கொண்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ஆவலோடு காத்திருந்தனால் நீங்கள் போட்ட பிச்சை எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிவிட்டது. இந்த பிச்சை எம்மை ஏமாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, அது வேண்டாம், அதையும் ஒரு பக்கம் வைப்போம். இன்னொன்றை சொல்கின்றேன். யாழ்ப்பாணத்தில் இண்டஸ்ட்ரியல் பார்க் கட்டுகிறீர்களாம். மொத்தம் 3 இடங்களில் 300 மில்லியன், மொத்தமாக 5,000 மில்லியனிலிருந்து 3 இடங்களில் நீங்கள் கட்டுகிறீர்களாம். உங்கள் மொத்த செலவீனங்களில் இதனுடைய விகிதத்தை பார்க்கின்ற போது 1.54% காணப்படுகின்றது. நாங்கள் கேகேஎஸ்ஐ கட்டுவோம், தமிழன் கட்டுறான், கேகேஎஸ்ஐ கட்டுவான். கேகேஎஸ்ஐ முடிந்தால் எங்களிடம் தாருங்கள், நாங்கள் உங்களுக்கு கட்டி காட்டுகின்றோம். கேகேஎஸ்ஐ கட்டி போட்டு சீமெந்து உற்பத்தி செய்து நாங்கள் உங்களுக்கு சீமெந்தை விற்கின்றோம். நாங்கள் ஒரு காலத்தில் கிண்ணியாவிலிருந்து கரும்பை உங்களுக்கு தந்தோம். நாங்கள் உங்களுக்கு ஆணையிடுகின்றோம், எல்லாத்தையும் தந்தோம். எங்கள் உதிரத்தை எடுத்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டு நாங்கள் தருகின்றோம், இந்தாரங்கள் எடுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு 0.00% என்ற அளவுக்கு பிச்சை போடுகின்றீர்கள். உங்கள் பிச்சை இதுதான், உங்கள் பட்ஜெட். இந்த பட்ஜெட் தான் எங்களுக்கு ஒரு பிச்சை. இதற்காக எங்கள் வாக்கு உங்களுக்கு வேணுமென்றால் எமது தமிழ் மண்ணில் இருக்கின்ற தமிழ் மக்கள் பிள்ளையாக 3 எம்பிக்களுக்கு வாக்கு போட்டு இங்கே அனுப்பியிருக்கின்றார்கள். தவறுதலாக அவர்கள் செய்த தவறு காரணமாக 3 எம்பிக்கள் வந்திருக்கின்றார்கள். ஒரு பேப்பர் கூட வாசிக்க தெரியாத 3 எம்பிக்கள் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அனுரா குமார திசாநாயக்கா இப்போது இந்த 13 இல்லை என்று எங்களுக்கு ஏதாவது செய்வார், இந்த 13வது சீர்திருத்தத்தில் எங்களுக்கு ஏதாவது செய்வார் என்ற நம்பிக்கையில் தான் இந்த மக்கள் வாக்குகளை போட்டார்கள். நாங்கள் சிங்கள தமிழ் மக்களை நேசிக்கின்றோம். சிங்கள மக்களோடு ஒன்றாக பயணிப்போம், ஒன்றாக விரும்புகின்றோம், ஆசைப்படுகின்றோம். எனது மனத்திலே சிங்கள எதிர்ப்பு என்றது எள்ளளவிலும் துளியளவிலும் இல்லை. ஆனால்
வந்தது முதல் நாளில் இருந்து இந்த ஆசனம் என்னை அவமதித்தது. இன்று வரை என்னை ஒரு எதிரியாகத்தான் இந்த பாராளுமன்றம் பார்க்கின்றது. இந்த ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உள்ள அடிபாட்டில் நாங்கள் சிக்கி தவிக்கின்றோம், அவதிப்படுகின்றோம். இன்று நேற்றில் 1948ஆம் ஆண்டிலிருந்து எங்களுடைய வெள்ளைக்காரன் ஆட்சியை இலங்கையிடம் கொடுத்துவிட்டு திரும்புகின்ற போது கூட உண்மையிலே அவன் கூட பிரித்துவிட்டு தான் போயிருப்பான். அவர்களுக்கு தெரியும் சிங்கள இனம் தமிழினம் ஒன்றாக வாழாது என்றால் ஏன் என்று சொன்னால் அவர்கள் ஒருபோதும் ஒன்றாக வாழ மாட்டார்கள், அவர்கள் அடித்து கொண்டுதான் வாழ்வார்கள் என்று. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, உங்களின் பிச்சையை முழுமையாக அனுபவிக்கலாம் என்று தான் என்னுடைய ஆசை. அதன் பிறகு பார்த்தேன் டிசிசி மீட்டிங் நடத்தின உங்களுடைய ஜிஏ பிரதீபன் அரசாங்க வாகனம் ஒன்றை அவரின் மகன் கொண்டு போய் உடைத்திருக்கின்றான். பரவாயில்லை, எங்களுக்கு வாகனம் வேண்டாம், ஆனால் அரசாங்க அதிகாரிகளுக்கு கொடுத்த வாகனத்தையாவது காப்பாற்றுங்கள். ஆனால் ஜிஏ பிரதீபன் சொல்லியிருக்கின்றார் மொத்தம் 56 மில்லியன் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நீங்கள் கொடுத்த பன்முகப்படுத்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து அவர் மேலும் 35 மில்லியன் ரூபாவை எடுக்கப் போகிறாராம். அப்படி என்றால் வடக்கு கிழக்கில் நாங்கள் என்ன தேங்காயை அவிக்கிறது? சரி, அதுதான் இருக்கட்டும். சரி, அது இருக்கட்டும். இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்ல வருகின்றேன். இப்போதான் ஞாபகம் வந்திருக்கின்றது. இந்த தேங்காய் கதை கதைக்கின்ற போது தான் ஞாபகம் வந்திருக்கின்றது. வடக்கு கிழக்கில் வெண் ஈயின் தாக்கத்தால் தென்னை மரங்கள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன, நாசமாக்கப்படுகின்றன. அவர்களுடைய உற்பத்தி வீதம் மிக குறைவாக காணப்படுகின்றது. இதனால் தேங்காய் சந்தையின் விலை, ஒரு தேங்காயின் விலை 250 ரூபாய் ஆக தொட்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பாக உங்களுடைய விவசாய அமைச்சர் எதுவும் அறிந்திருக்கவில்லையா? அவர் வடக்கு பக்கம் காணவில்லை. சரி, அதுவும் பரவாயில்லை, அதுவும் இருக்கட்டும். வைத்தியர் பக்கம் போய் பார்ப்போம். ஒரு வைத்தியன் கார் ஒன்றை வாங்குவதாக இருந்தால் 50,000 படி மிச்சம் பிடிப்பதற்கு அவனுக்கு 40 ஆண்டுகள் தேவைப்படுகின்றது. 40 ஆண்டுகளில் சேமிக்க வேண்டியிருக்கின்றது இந்த நாட்டிலே. அதுதான் எங்கள் சுகாதார அமைச்சரை பார்த்து நான் கேட்டேன், முடிந்தால் எங்களுடன் கதைக்க வாருங்கள், எங்களுடன் விவாதியுங்கள். ஏன் எங்களுடன் கதைக்க வர பயப்படுகின்றீர்கள்? நான் எழுந்தால் மைக்கை பண்ணுகின்றீர்கள். அமைச்சர்கள் அஞ்சி ஓடுகின்றார்கள். என்னை பார்த்து பயப்படுகிறீர்கள்? இந்த பிச்சைகள் எல்லாத்தையும் கணக்குடன் காட்ட என்னால் முடியும், என்னால் இயலும். நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று. ஆனால் அனுராவனுடைய அரசாங்கமோ எதிர்க்கட்சி அரசாங்கம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாலோ ஆட்சி அமைக்கும் போதோ இந்த பிரச்சனையை தீர்க்க அவர்களால் முடியாது. அவர்கள் கடைசி மட்டும் இந்த பிரச்சனையை தீர்க்க மாட்டார்கள். இதய சுத்தி அவர்களுக்கு இல்லை. எங்களிடம் இதய சுத்தி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நீங்கள் சொன்னினீர்கள் பிடிஏ எடுப்பதாக. இப்போது நீதி அமைச்சர் கேட்கின்றார், பிடிஏ இருப்பவர்களில் லிஸ்டை தாருங்கள் என்று சொல்லி. கேவலம். எங்கள் சகோதரர்கள் எங்களை என்ன நினைப்பார்கள்? இன்னமும் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். பிரபாகரன் பற்றி நீங்கள் முன்பு ஒரு சில தினங்களுக்கு முன்னர் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அவதூறான கருத்துக்களை முன்வைத்தார். ஏவிபியும் ஒரு காலத்தில் பிரபாகரன் போன்று துப்பாக்கிகளை எடுத்து போராடியவர்கள். அவர்கள் ஏதோ ஒரு தேசத்துக்காக போராடியார்கள். அவர்கள் கூட பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கூட பல இடங்களில் குண்டுகளை வைத்திருக்கின்றார்கள். உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த எம்பி ஒருவர் பிரபாகரனை தீவிரவாதி என்று சொல்லியிருக்கின்றார். அப்படியானால் உங்களுடைய கட்சியினுடைய தலைவரான ரோகண விஜயவீரா கூட ஒரு தீவிரவாதி. அந்த கட்சியின் வழிவந்தவர் தான் இன்றைய அனுரா. ஏபியின் கட்சியிலிருந்து அதன் வழிவந்தவர் தான் அனுரா. அவ்வாறாயின் அனுரா குமார திசாநாயக்கா கூட ஒரு தீவிரவாதியா? சரி, அது இருக்கட்டும். 5000 மில்லியன் ரூபாவை ஒதுக்கி இருக்கின்றீர்கள். அது தேசிய நூலகம், அதாவது இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டிருந்த நூலகம் தேசிய நூலகம். ஆசியாவிலேயே அது மிக முக்கியமான ஒரு நூலகம், அதாவது மிகப்பெரிய ஒரு நூலகம். அது ஆசியாவின் மிகப்பெரிய ஒரு சொத்து. விமலானந்தர் தொடங்கி மகாத்மா காந்தி வரை சகலனுடைய புத்தகங்களும் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. லைப்ரரியை எரித்தது கூட உங்களுடைய உங்களுடைய இனம் எங்களுடைய நூலகத்தை எரித்துவிட்டு இப்போ போட்ட பிச்சை தான் 1.2 வீதம். உங்கள் கிளீன் ஸ்ரீலங்காவில் ஒரு தமிழனும் இல்லை, ஒரு முஸ்லீம் இனங்கள் கூட இல்லை. உங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா தந்த பிச்சை தான் 1.2. இன்னொரு கூட இருக்கின்றது, அதை நான் சொல்லிவிடுகின்றேன். இடம்பெயர்ந்த மக்கள், உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்கள் வீடுகளை இழந்து சென்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய வீடுகளை எல்லாத்தையும் நீங்கள் தான் தரைமட்டமாக உடைத்திருக்கின்றீர்கள். 1500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றீர்கள். அதே போன்று உங்களுக்கு பார்த்தால் தெரியும், எங்களுடைய தீவகத்தில் குடிக்க நீர் இல்லாமல் எமது மக்கள் தீவகங்களில் செத்து கொண்டிருக்கின்றார்கள். நைனா தீவாக இருக்கலாம்,
டெல்டாக இருக்கலாம், காரை நகராக இருக்கலாம், வேலனையாக கூட இருக்கலாம். எங்களுடைய தீவகத்தினுடைய மக்கள் தற்போது வெப்பநிலை அதிகரித்ததன் காரணமாக, நீர் பற்றாக்குறை காரணமாக நீர்கள் அவர்களுக்கு வழங்கவில்லை. எனவே நீர் வழங்கல் செயற்பாடுகளை அரசாங்கம் இதுவரை செய்யவில்லை. இதனால் குடிநீருக்கு தட்டுப்பாடு அங்கு நிலவுகின்றது. பெருமளவு மக்கள் குடிநீர் வசதி இல்லாமல் செத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திரும்பவும் சொல்கின்றேன், உங்களுடைய தெற்குக்கு தண்ணீர் வழங்குவதற்காக 61,324 மில்லியன் ரூபா செலவு செய்திருக்கின்றீர்கள். அடிஷனலாக 20,000 மில்லியன் ரூபா செலவு செய்திருக்கின்றீர்கள். ஆனால் வடக்குக்கு நீங்கள் 1% கூட செலவு செய்யவில்லை. வடக்கிலே போடப்பட்ட இரணைமடு குளம், வடக்கிலே குடிநீருக்கு போடப்பட்ட இரணைமடு குளம் திட்டங்கள் கூட இப்போ காய்ந்து கலவோடு பற்றி இருக்கின்றது. காய்ந்து காற்று பறக்கின்றது. இருந்தும் உங்களுக்கு எங்கள் வழிகள் தெரியாது. நாங்கள் உண்மையை கதைத்தால் ஜனதா விரோதி என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். கேமை அடிப்பவர்கள் எல்லோரும் உங்களுக்கு நல்ல பொலிட்டீஷியன். நாங்கள் உண்மையாக கதைத்தால் இதயம் நோகும், உங்களுக்கும் இதயம் நோகும். இப்போது நான் சொல்கின்றேன், எங்கள் இனத்தை அழித்துவிட்டு, எங்கள் இனப்பிரச்சனையை தீர்க்காமல் எம்மினத்தை அழித்துவிட்டு திரும்ப கட்டி தராமல் நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்டிலே நிலையான சமாதானத்தை பெற்றுக்கொண்டு வாழ முடியாது. இதய சுத்தியோடு இருக்கின்றேன். நேற்று நடந்த ஓட்டிங்கில் கூட 85% வாக்குகளை பெற்று நான் முன்னணியில் இருக்கின்றேன். முடிந்தால் உங்களுடைய என்பிபி அரசாங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் 35% வாக்குகளை பெற்று காட்டுங்கள், பார்ப்போம். நேற்று ஒரு யூடியூபர் போட்டிருக்கின்றார், எனக்கு 85% வாக்குகள் கிடைத்தன என்று சொல்லி. எனவே நீங்கள் போடுகின்ற பிச்சைகள் அனைத்தும் தமிழ் மக்களினுடைய இரத்தத்தை குருதியை உறிந்துவிட்டு, தமிழ் மக்களினுடைய இந்த போராட்ட 35 வருடங்களாக தமிழ் மக்களினுடைய அனைத்தையும் அழித்துவிட்டு நீங்கள் போடுகின்ற ஒரு பிச்சை தான் உங்களுடைய பட்ஜெட் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்தை அதிர வைத்திருக்கின்றார்.